சில இடங்கள்ல என்ன ஆகும்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க நீ அட்ஜஸ்ட் பண்ணாதான் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று அவங்கள எதிர்த்து கேட்டுட்டு அதுலேருந்து வெளியில் வருது, இல்லை அவங்கள எதிர்த்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது. கம்ப்ளைண்ட் வரைக்கும் நிறைய பேர் போக மாட்டாங்க. பண்ண முடியாது அப்படிங்கிற எதிர்ப்பை வலுவாக காட்டாமல் அமைதியாகவே அதை கடந்து சமாளிக்கிறது. ஸோ நீங்கள் இதில் எதை சூஸ் பண்ணுறீங்க? இல்லை, நான் எதிர்த்தேன். நான் நடந்து முடிஞ்சு போச்சு அது. பட் இருந்தாலும் வந்து தப்பு தானே, யார் பண்ணாலுமே. அதுக்கு எதுவும் ப்ரூஃப் எதுவும் வச்சுருந்தீங்களா நீங்கள் அவர் தப்பாக பேசின விஷயத்துக்கு? எல்லாம் இருந்தது மேம். ஆனால் வந்து இப்போ எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து அப்போ வச்சுருந்தேன் இருந்தது, எல்லாமே இருந்தது. வாட்ஸ்அப்பா என்ன ப்ரூஃப்? வாட்ஸ்அப்பில் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே வந்து அந்த கால் ரெக்கார்டு எல்லாமே எடுத்தாங்க. டோட்டலாக எல்லாமே எடுத்தாங்க. கால் ரெக்கார்ட்னா நேரங்கிட்ட நேரத்தில் ஃபோன் பண்ணி தான் அவர் என்னை கூப்பிட்டாரு ஸ்டேடியத்துக்கு. ஸோ அந்த இது எல்லாமே எடுத்துட்டாங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட் நேரு ஸ்டேடியம்க்கு கூப்பிட்டாரு. ஆமாம், நேரு ஸ்டேடியம் தான் கூப்பிட்டது. இந்த டைமுக்கு வா அப்படின்னு என்னை கூப்பிட்டது அது எல்லாமே வந்து அவங்க ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அப்போ எல்லாமே எடுத்தாச்சு, எல்லாமே இருந்தது. எஃப்ஐஆர் போட்டாங்களா அவங்க? ஆமாம், எஃப்ஐஆர் போட்டாங்க. பட் ஆனால் இப்போ டோட்டலாக அது ஒன்றுமே இல்லாமல் அதை மாதிரி ஆக்கிட்டாங்க.